வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிங்டாங் கிச்சன். இன்றைக்கி குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு வெட் ஸ்டார்டர் சோயா மீல் மேக்கர் மஞ்சூரியன். ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு நல்லா தண்ணியை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதில் 1 கப் கார்ன் மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கார்ன் மாவும் மீல் மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை அதில் போட்டுடலாம். இந்த மீல் மேக்கரை அதில் போட்ட பிறகு ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக குக் ஆகும். இப்போது இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இது குக் ஆகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இது ஹை ஃப்ளேமில் மாத்திரம்தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெயை உறிஞ்சிடணும். எண்ணெய் அதே மாதிரி அதிகமாக ஊற்ற வேணாம். கரெக்டாக எவ்வளோ தேவையோ அது மட்டும் ஊற்றுங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அவுட்டர் லேயர் நல்லா ஹார்டாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்ச மிளகாய், சோம்பு கொஞ்சமாக, பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போது இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதில் போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். வீட்டில் ரெடி பண்ண செஸ்வான் சாஸு, சோயா சாஸ் கொஞ்சமாக, தக்காளி சாஸ் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாஸ் ஊற்றின பிறகு அடி பிடிக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும். சூடாகி அந்த வாசனை ராஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போது சில்லி பவுடர் ஆப்ஷன் தான். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா ரெண்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது சேர்த்த பிறகு மசாலா கருப்பாக ஆரம்பிக்கும். அதனால் 1 கப் தண்ணி இதில் ஊற்றிடலாம். இது குக் பண்ணும்போது பொறுமை ரொம்ப முக்கியம். இது நல்லா குக் ஆகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வாசனை போகணும். தண்ணி சேர்த்தா மட்டும்தான் மசாலாவோட வாசனை கம்ப்ளீட்டாக போகும். இது நல்லா கொதிக்கட்டும். ரெண்டுலேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக போடணும். அப்போ தான் டேஸ்ட்டை அதை பேலன்ஸ் பண்ணும். ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த மீல் மேக்கரை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலா ஃபுல்லாக மீல் மேக்கரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். எந்த இடத்துலையுமே வெள்ளையாக தெரியக்கூடாது. அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா ஆறின பிறகு ரொம்ப ரஃப் ஆயிரும். அதனால் தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2லேருந்து 4 நிமிஷம் இந்த மசாலா போட்ட பிறகு இது குக் ஆகணும். இப்போ நறுக்கி வச்ச மல்லி, புதினா இதில் போட்டுடலாம். பெர்ஃபெக்ட் மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி. இது பெர்ஃபெக்ட் ஸ்டார்டர் ஒரு சண்டே அன்னைக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.